கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாராநெறி. மெய்ப்பொருள் என்பது யார்? இறை, கடவுள். அவனை புத்தகத்தால் படித்து தெரிந்து கொள்ள முடியுமா? அதற்கு பரிமேலழகர் உரை இலக்கணம் சொல்லுவார். அனுபவம் உள்ள ஞான தேசிகன் வாய் கேட்டு அப்படின்னு சொல்லுவார். ஒருவனை வீடு எங்கடா இருக்குன்னு ஒருத்தன் வீடை கேட்டால் தோ இருக்குன்னு காமிப்பான், அவனுக்கும் நன்றி சொல்லுவான். போகிற வழியை ஒருத்தன் காமிப்பான், அவனுக்கும் நன்றி சொல்லுவான். அதே போல் இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள போகிற வழியை கூறுபவன் உண்மையான துறவி. அப்படிங்களா? அவன்தான் அனுபவம் உள்ள ஞான தேசிகன். அதனால் கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் என்றால் இறைவனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள அனுபவம் உள்ள ஞான தேசிகன் வாய் கேட்டு என்று எழுதுவார். அனுபவம் உள்ள ஞானியின் சொற்களால் தான் நாம் இறைவனை அடைய முடியும். இதுதான் உண்மையான